ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ஜேஷ்ட பௌர்ணமியை பற்றி தான் இதில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஜேஷ்ட பௌர்ணமியில் என்னென்ன செய்யலாம், எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற சில சாஸ்திர வழிமுறைகள் சொல்லியிருக்குது. அதை நம்ம எதெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னா இந்த ஜேஷ்ட பௌர்ணமி வழிபாட்டோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மிக முக்கியமானது அப்படிங்கிறது இந்த ஜேஷ்ட அப்படின்ற சொல் பயன்படுத்தப்படுது. அப்படி பௌர்ணமிகளில் முக்கியமான பௌர்ணமியான இந்த ஜேஷ்ட பௌர்ணமி வழிபாட்டிற்கும் ஆன்மீக பலத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த முழு நிலவு நாள் அப்படிங்கிறது இந்து மதத்தில் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை வச்சிருக்கு. இது பிரார்த்தனைகள், விரதம் மற்றும் தர்ம செயல்களுக்கு ரொம்ப ஏற்ற புனிதமான நாளாக இருக்கு. அதுலேயும் ஜூன் மாதத்தில் வரும் பௌர்ணமி அப்படிங்கிறது ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி. அதனால இதை ஜேஷ்ட பௌர்ணமி அப்படின்னு சொல்றாங்க. ஜேஷ்ட பூர்ணிமா அப்படிங்கிறது இந்து நாட்காட்டியின் 3வது மாதமான ஜேஷ்ட மாதத்துல வரும் பௌர்ணமி தான் அந்த பௌர்ணமி. இந்த ஜேஷ்ட மாதம் பொதுவாக மே இல்லைனா ஜூன் மாதத்தில் அதிக வெப்பம் நிலவும் போது வரும். ஜியோஸ்டா அப்படின்ற சொல்லுக்கு இந்திய பாரம்பரியத்தில் இருந்து உருவானது இந்த சொல். இது பழமையான, மிகவும் மதிக்கப்படுற, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது பக்தி மற்றும் மரபுகளோட ஆழமான தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு காலம்னே சொல்லலாம். இந்த ஆண்டு ஜேஷ்ட பௌர்ணமி ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. பௌர்ணமி அப்படிங்கிறது பிரார்த்தனைகள், விரதம் அப்புறம் தர்ம செயல்களுக்கு ரொம்ப ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இது பல மடங்கு அதிக பலனை தரக்கூடிய முக்கியமான பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த தவிர்க்க வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஜேஷ்ட பௌர்ணமி அன்னைக்கு முடி வெட்டுறது இல்லை நகம் வெட்டுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசுபமாக பார்க்கப்படுது. இந்த செயல்களை அன்றைய தினம் அன்னைக்கு ரொம்ப தூய்மையான நாள் இல்லையா, அதை அவமதித்து அதோட புனிதமான ஆற்றலை சீர்குலைப்பதாக பார்க்கப்படுது. பௌர்ணமி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான ஒருங்கிணைப்பு அப்புறம் மரியாதைக்கான நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் தனிப்பட்ட பராமரிப்பு செயல்களை நாம் தவிர்க்கிறது ரொம்ப மரியாதைக்குரிய, அதுக்கப்புறம் சாத்வீக நிலையை பராமரிக்க உதவும். இந்த புனித நாளில் செய்யப்படும் பிரார்த்தனைகள், விரதங்கள், சடங்குகள்ல இருந்து கிடைக்கும் ஆன்மீக நன்மைகளை பாதுகாக்க இது உதவுது நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள். இந்து மரபுகளில் ஜேஷ்ட பௌர்ணமி அன்னைக்கு அசைவ உணவு சாப்பிட்றத நம்ம கடுமையாக தடை செய்யணும். இறைச்சி, மீன், முட்டை இல்லை மது போன்ற தாமச உணவுகள் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதாக நம்ம இதில் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற ஒரு நாள். இந்த நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்து பழங்கள், பால் அப்புறம் எளிய சைவ உணவுகளை நாம் சாத்வீக உணவுகளை தேர்ந்தெடுத்து அதை நாம் சாப்பிட்டுக்கலாம். அது மூலமாக ஆற்றலையும் நோக்கங்களையும் நாம் உயர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பலான சில விஷயங்கள். சோம்பேறியாக இருக்கிறது பயனற்ற பேச்சுகள்லையும் திசை திருப்பல்லையும் நேரத்தை வீணடிக்கிறது. அன்றைய ஆன்மீக நன்மைகளை குறைப்பதற்காக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்பப்படுது. பிரார்த்தனை செய்கிறது, மந்திரம் உச்சரிக்கிறது, மற்றவர்களுக்கு உதவுறது இல்லைன்னா சுய பரிசோதனை செய்கிறது, இது போன்ற நல்ல செயல்களை செய்ய பௌர்ணமி ஒரு சிறந்த நாளாக நமக்கு இருக்கு. காலதாமதத்தை தவிர்த்து அர்ப்பணிப்போட
கவனத்தோடனும் இந்த இருக்கிறதுனால ஆன்மீக ரீதியாக நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறமா கருப்பு நிற ஆடைகளை நாம தவிர்க்கணும். இந்து மதத்துல கருப்பு நிறம் துரதிர்ஷ்டகரமானது அப்படின்னும் எதிர்மறை ஆற்றலை கொண்டதாகவும் பார்க்கப்படுது. குறிப்பா ஜேஷ்ட பௌர்ணமி போன்ற புனித நாட்கள்ல கருப்பு நிறம் அணிகிறது அப்படிங்கிறது ஆன்மீக நன்மைகளையும் நேர்மறை அதிர்வுகளையும் தடுப்பதான ஒரு விஷயமாக நம்பப்படுது. அதற்கு பதிலாக தான் சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள், பச்சை இது போன்ற துடிப்பான உற்சாகமான வண்ணங்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த வண்ணங்கள் மகிழ்ச்சி, தூய்மை, அதுக்கப்புறம் நம்பிக்கை இணைக்கப்பட்டுள்ளதாக ஆன்மீக முக்கியத்துவத்தை அதிகரிப்பதாக நம்பப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. அதுக்கப்புறமா துளசி இலைகளை பறிக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி இல்லைன்னா ஏகாதசி இது போன்ற புனித நாட்கள்லையும் துளசி இல்லையா, புனிதமான ஒரு விஷயம் இல்லையா துளசி, இதை பறிக்கவே கூடாது. ஏன்னா இது விஷ்ணு பகவானை புண்படுத்துவதாக பார்க்கப்படுது. இந்த நாட்கள்ல துளசி ஒரு தனித்துவமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த புனித செடியாக பெரிதும் மதிக்கப்படுது. அதனால நாம துளசி இலைய அன்றைய தினம் நாம பறிக்கவே கூடாது. இவ்வளவு மகிமை வாய்ந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம எதுவுமே செய்யாம நாம வழிபாடு செய்யும் போது நம்மனால முழு பலனையும் பெற முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.